கோவையில் நடைபெற்ற நாம் தமிழர் கட்சியின் பொதுக்கூட்டத்தில் பேசிய அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான், தாவேக தலைவர் விஜயை யார் அரசியலுக்கு வரச் சொன்னது என நேரடியாக சீண்டியுள்ளார். அவன் என் தம்பி, நான் என்னுடைய உச்சத்தை விட்டுவிட்டு, நான் அவ்வளவு வருமானத்தை விட்டுவிட்டு, வானுவ வீட்டு வாசல எவன்டா நின்னா? உன் வாட்ச்மேன் கூட நிக்கலையடா. ஏன்டா இந்த மாதிரி போய் கலையிற? சேவை செய்ய வந்தா சேவை செய். நான் அடைக்கலம் தேடி வரவில்லை, படைக்கலத்தோடு வரும். யாரும் வான்னு உன்னை கூப்பிடலையே. எதுக்கு வர்ற? எதுக்கு வர்ற? என்னுடைய அன்பு சகோதரன் அஜித்தும் ஐயா ரஜினிகாந்த் அவரும் தங்களுடைய புகழை வியாபாரம் செய்ய விரும்பவில்லை. மக்களின் பிரச்சனையை இந்த நிலத்துல உனக்கு சொல்றேன். ஐயா எம்ஜிஆர் நடிகர் நினைக்காத, 1.5 மணி நேரம் ஆனாலும் எழுதி வச்சு படிக்காம பேசுவாப்ல. ஐயா விஜயகாந்த பாத்துக்க, மனசுல இருந்து பேசுவாப்ல, மக்களின் மொழியிலே பேசுவாரு. ஆனா ஐயா ஸ்டாலின் கூட இந்த மாதிரி சின்ன சீற்றா. என் தம்பியும் ஐயா எடப்பாடியும் முழிச்சிட்டா. பார்த்து எழுதுற மாணவன், படிச்சு எழுதுற மாணவன், எந்த மாணவன் நல்ல மாணவன் நீங்க தான் முடிவு எடுக்கணும். எந்த ஊர் பேரு? ஒரு ஊர்ல வந்து கோயமுத்தூர்ல நல்ல இட்லி மீன் குழம்பு அருமையாக இருக்கும், இங்கே சுக்கா நல்லா பக்காவா இருக்கும். இதெல்லாம் ஒரு தலைவன் பேசுறதாடா. என்னது இது? திருச்சி என்றால் மலைக்கோட்டை. வைத்தியக்கார பயில மருதமலை, அத உறுதியா பேசுவாப்ல வரும்போது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை 7 மணிக்கு காண தவறாதீர்கள்.